நடக்க கூட வசதி இல்லை. ரோடு சரியில்லை. போட்ட ரோடு தான் 3 டைம் போட்டாங்க, ஒரு டைமும் நல்லா இல்லை. இது 3வது வாட்டி போட்டோம், ரோடும் எல்லாமே போயிடுச்சு. போகிற வர்றதுக்கு வழி மெயினாக வேணும். நல்ல வீட்டில் இருக்கிற துணி தண்ணி எல்லாம் வெளியில் ட்ரைனேஜ் தண்ணி தான் வருது. இப்போ அது மழை தண்ணினா கூட நடந்து போகலாம், அந்த தண்ணியில் எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? ஃபுல்லாகவே எல்லா இடமும் ட்ரைனேஜ் தண்ணி தான் இருக்குது. ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். யாருமே வரலங்க. ஓட்டு கேட்கும் போது வருவாங்க, அப்போ தான் இருக்குது எல்லாருக்கும். ஓட்டு வேணும் போது மட்டும்தான் வந்து கேட்பாங்க, மற்ற டைமில் வரவும் மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்க மாட்டேன். அவங்களாமே விழுந்திருக்காங்க. இங்கே ரோடு போட்டிருக்கு, அதில் எத்தனை வயசானவங்க விழுந்தாங்க தெரியுமா? 10 பேர் இருக்கோம். யாருன்னா எல்லாம் விழுந்து விழுந்து பாவம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், வழிக்கணும். ரோடு போட்ட இடத்துல எங்கேயாவது பாசை பிடிச்சி விழ முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி விழுந்து இது பண்ணின்னு போகிறாங்க. அப்போ கூட திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே நத்தம்பட்டு பகுதியில் சாலைகள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கிறது. சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் நத்தம்பேடு பகுதியிலும் சாலைகள் சேதமடைந்திருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை நாம் கேட்டும் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த சாலை பற்றிய விவரங்கள் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்க, அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? வணக்கம் ஷாம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே நத்தம்பேடு ஊராட்சியில் பாலாஜி நகர், ராகவேந்திர நகர், சுதர்சன் நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 600க்கும் மேற்பட்டோர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சுதர்சன் நகர், ராகவேந்திர நகர், பாலாஜி நகர் பகுதியில் அடிப்படை தேவையான சாலை வசதி முறையாக சாலைகளை தரமில்லாமல் போட்டு அரசின் பணத்தை செலவழிக்கும் அதிகாரிகள் தரமான சாலைகளை போட்டு கொடுக்காத காரணத்தினால் சிறிய மழை பெய்தால் கூட சாலைகள் முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுடன் குட்டை போல் அதில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். எங்கள் பகுதிக்கு ஓட்டுக்காக மட்டுமே அரசியல்வாதிகள் எங்களின் ஓட்டுகளை பெற்றவுடன் எங்களை கண்டுகொள்வதில்லை எனவும், ஓட்டு பெறும் அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஓட்டுகளை பெற்றதை மறந்துவிட்டு எங்களின் தேவைகளை அடிப்படை வசதிகளையும் முறையாக செய்து தருவதில்லை எனவும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ள அப்பகுதி மக்கள், மழைக்காலங்களில் இதுபோன்று அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் உடனடியாக எங்கள் பகுதிகளுக்கு வந்து எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும், சாலைகள் சேதமடைந்துள்ளதை உடனடியாக சரி செய்து எங்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தும் இதுவரை எங்களுக்கு பல ஆண்டுகளாக முறையான சாலை வசதி கூட ஏற்படுத்தி தரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். ஷாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு.